So hi students, this is 8th standard lesson 1 hobbies turn a successful career section 2. ஸோ இந்த லெசனில் இந்த செக்ஷனில் நம்ம ஒரு பெயிண்டிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ் ரீச் ஆன ஒரு பர்சனை பற்றி பார்க்க போகிறோம். அது யாருன்னா அஜய் குமார் கார்க். ஸோ அஜய் குமார் கார்க் இஸ் a very talented young artist. ஸோ அஜய் குமார் கார்க் யாருன்னா is a very talented nanadana திறமை வாய்ந்த talented young artist. He lives in Jaipur, India. His childhood was going well until he suffered an injury at the age of 3. So 3 years வரைக்கும் ஒரு நார்மலான பாய், நம்மள மாதிரி தான் நார்மலான பாயாக இருந்தார். ஸோ அட் த ஏஜ் ஆஃப் 3 அவருக்கு என்ன ஆச்சுன்னா he suffered an injury. ஸோ ஒரு அடிபட்டது. அந்த அடிபட்டதில் அவருக்கு என்ன ஆச்சு, அஜய் வாஸ் ட்ரீட்டட் பட் த ட்ரீட்மெண்ட் லெஃப்ட் ஹிம் பெர்மனெண்ட்லி டெஃப். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டு அவருக்கு வந்து பயனளிக்காமல் it left him permanently deaf. His parents tried several hospitals to cure his impairment. ஸோ அந்த இம்பேர்மெண்ட்னா டிசபிலிட்டி, அந்த டிசபிலிட்டி போக்குறதுக்காக his parents tried several hospitals but it did not cure him. His father once bought him a paint set to play. Ajay started to paint happily. So one day his father bought him a paint set. So with that paint set he started to paint happily. He painted on the walls, floors, etc. He looked happily while using the paint set that was gifted to him. So whenever he using that paint set, he looked very happy. So Ajay's father realized that Ajay was talented in painting. So soon Ajay's father realized that he was talented in painting. Ajay was 5 years old. A court artist of Dholpur, Rajasthan, Sri Siya Lal, saw his painting and was very impressed with his work. ஸோ அஜய்க்கு 5 இயர்ஸாக இருக்கும் பொழுது எ கோர்ட் ஆர்டிஸ்ட் ஆஃப் தோல்பூர், ராஜஸ்தான், ஸ்ரீ Siya Lal, he saw his painting and was very much impressed with his work. He then took Ajay and started training him. ஸோ ஸ்ரீ சியா லால் என்ன பண்ணாங்க, இவரை பார்த்து அவரோட ஒர்க்கால் இம்ப்ரெஸ் ஆகி அவங்கள ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தாங்க. After completing his education, Ajay tried tailoring but that did not make him happy, so he went back to painting. So after completing his education, Ajay tried tailoring also, but he did not like that tailoring, so he went back to painting. He became an apprentice of Asha Devi. So apprentice என்னதுன்னா இங்கே ட்ரெயினி. ஸோ ஆஷா தேவியோட ட்ரெயினி ஆனார். She taught Ajay the old and dying technique of traditional Indian miniature painting. ஸோ ஆஷா தேவி அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, ட்ரெடிஷ்னல் இந்தியன் மினியேச்சர் பெயிண்டிங். ஸோ மினியேச்சர் பெயிண்டிங்னா எப்படி வந்து சின்ன சின்ன பொருளில் வந்து கலை நயத்தோட பெயிண்டிங் வரையலான்றதை அவங்க சொல்லி கொடுத்தாங்க. He mastered the technique of preparing colors and brushes and gained knowledge of the painting. ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா கொஞ்ச நாள்லேயே அவர் வந்து அவர் மாஸ்டர் ஆகிட்டார். எதில் மாஸ்டர் ஆனார்னா அவர் வந்து சின்ன சின்ன நுணுக்கங்கள் டெக்னிக்ஸை வந்து அவர் கற்றுக்கிட்டாரு. எதில் எப்படி வந்து அவரே வந்து கலர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி என்ன ப்ரஷஸ் யூஸ் பண்ணணும், அண்ட் லைக் தட் he gained knowledge of the paintings. Soon he became an accomplished, a successful, a fulfilled artist in the miniature style. So miniatureனா வெரி ஸ்மால், எப்படி சின்ன சின்ன பொருளை வந்து வரையலான்றதுல வந்து அவர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆர்டிஸ்டாக ஆகிட்டார். He uses a magnifying glass and a single haired brush for miniature paintings that depict Indian culture. ஸோ அவர் என்ன பண்ண ஆரம்பித்தாருன்னா மேக்னிஃபையிங் கிளாஸ்னால் என்னதுன்னா ஒரு விஷயத்தை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறது, பெருசாக காட்டுறது. He uses a magnifying glass and a single hair brush வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தார். எதுக்காக, பெயிண்ட் பண்ணுறதுக்கு. எதை பெயிண்ட் பண்ண நினச்சாரு, இந்தியன் கல்ச்சர். ஸோ அது வந்து அவர் வந்து சின்ன சின்ன விஷயத்த வந்து இந்தியன் கல்ச்சரை வந்து அவர் வந்து பிக்சரைஸ் பண்ண ஆரம்பித்தார். Ajay is gifted in the practice of creating images on grain of grass. ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா grain of grass, ஒரு சின்ன அரிசியில் கூட அவர் வந்து இமேஜஸை க்ரியேட் பண்ண ப்ராக்டிஸ் ஆரம்பித்தார்.
Ajay exhibited his work and sold 144 out of the 150 paintings displayed. So once Ajay exhibited his work, ஸோ அதில் வந்து 150 பெயிண்டிங்ஸ் டிஸ்பிளே பண்ணார். ஸோ அவுட் ஆஃப் தட் 150 டிஸ்பிளே 144 பெயிண்டிங்ஸ் வேர் சோல்ட் அவுட். ஹி கண்டினியூ டு ஷோ ஹிஸ் ஒர்க் த்ரூ அவுட் இந்தியா, the United States and the United Kingdom. So he continued to show his work not only in India but also in USA and in UK. In 2004, Ajay was awarded a National Award of Accomplishment from the Indian President Dr. APJ Abdul Kalam. So in 2004, Ajay was awarded a national award. So from the Indian President APJ Abdul Kalam. Apart from painting, Ajay is also very actively involved in the welfare of people with hearing impairment in India and has been the executive member of the Deaf and Dumb Association in Rajasthan. So our paintingல மட்டும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இவரை மாதிரியே இயரிங் இம்பேர்மெண்ட் இல்லை பீப்புளுக்கு ஒரு வந்து வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள், அதாவது நற்பணி மன்ற மாதிரி ஒரு ஆரம்பித்து அதில் வந்து ஒரு ஆக்டிவ் பார்ட்னராக அவர் வந்து அதில் இருந்தார். இது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர். எதில் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்? டெஃப் அண்ட் டம் அசோசியேஷன், ராஜஸ்தானில் இருக்க டெஃப் அண்ட் டம் அசோசியேஷனில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராகவும் அவர் இருந்திருக்கார். He also gives free training to hearing impaired children in Jaipur as well as children in an orphanage. ஸோ அவர் என்ன பண்ண ஆரம்பித்தார்னா, இயரிங் எம்பேர்டு உள்ள சில்ட்ரனுக்கு, அது மட்டும் இல்லாமல் ஆர்ஃபனேஜில் இருக்க சில்ட்ரனுக்கு ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தார். One of the Ajay's current goals is to revitalize the dying art of traditional miniature Indian painting. ஸோ அஜயோட ஒரே கோல் என்னென்னா ரீவைட்டலைஸ்னால் ரெனியூ பண்ணுறது. என்ன ரெனியூவல் பண்ணணும்? ட்ரெடிஷ்னல் மினியேச்சர் இந்தியன் பெயிண்டிங். ஸோ இந்த ஆர்ட்டை வந்து ரெனியூவல் பண்ணுறோன்றது அவரோட கரண்ட் கோலாகவே இருந்தது. Ajay's life shows us that we turn our life or passion into a successful career. ஸோ அஜயோட லைஃப் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, இட் ஷோஸ் தட் we can turn our hobby or passion. ஸோ நம்ம வந்து நம்ம ஹாபியவோ இல்லை பேஷனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கரியராக எடுத்துக்கணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? We should ready to learn and develop our skills. First we should know how to develop our skills, then only we can turn our hobby or passion into a successful career. So glossary impairment. So impairmentக்கு மீனிங் என்ன? disability. miniature very small of its kind, accomplished, fulfilled, magnify, enhance, exhibit, show or reveal, revitalize, re-energize.